அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. டே 12 இஃப்தார் தண்ணிப்பழ ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொண்டு வந்த தண்ணி பழத்தை நல்லா ரெண்டாக வெட்டி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக வச்சுட்டேன். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சோண்டு சுகர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன். சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சுட்டேன் சைட் பை சைடு. அது ஒரு 5 மினிட்ஸில் ஊறிடும். நெக்ஸ்ட்டு அரைச்ச ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணிப்பழம் எடுத்து வச்சுருந்தேன். அதை சின்ன சின்னதாக க்யூப் பண்ணி ஜூஸில் போட்டால் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதையும் போட்டு சப்ஜா சீடையும் போட்டு தண்ணி பழ ஜூஸை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு பழம் வச்சு சரி அதை பிரித்து வச்சா சாப்பிட நல்லா இருக்கணும், அதையும் உரித்து வச்சுட்டேன். மார்னிங்லேருந்து பட்டர் பன் சாப்பிட்ணும் ஒரே கிரேவிங். சரி பட்டர் பன் செஞ்சிடலாம் வீட்டிலேன்னு பன்னை வாங்கிட்டு வந்து 3 பன்னை எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி நடுவில் சின்ன பட்டர் க்யூபும் சுகர் மட்டும் போட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தோசை ஜவா நல்லா ஹீட் ஆனோடனே அதில் பட்டரை போட்டு நம்ம உள்ள பட்டரு சுகர் போட்டிருந்த பன்னை எடுத்து வச்சு டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டபுள் சைடும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே மில்க் ஆட் பண்ணி திருப்பி ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சாப்பிட ஜூஸியாக க்ரன்ச்சியாக கடையில் வாங்கின பட்டர் பன் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த வடை எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து திறக்கிறனால நிறையா வடை வாங்கியிருந்தோம். பஜ்ஜி, உளுந்த வடை, ஆம வடை எல்லா வடையும் வாங்கி அதுக்கான சட்னியும் கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு எப்போவுமே நாங்கள் 2 பேர் திறக்கனால கொஞ்சம் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நிறையா பேர் திறக்கனால எடுத்து வைக்கிறதே இதாக இருந்துச்சு. அதனால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் கூட்டு துவா கேட்டோம். எனக்காக எல்லோரும் துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே நோன்பு வைக்கிற தைரியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.